சாமி 2 தேங்காய் உடைச்சா நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்ல. புரியல. சித்திரகுப்த நயினாரு அது படிக்கிறவங்கிட்ட தான் கேட்கணும். ஒரு என்னைக்கு பிறந்தாருன்னு யாருக்கு தெரியும்? நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதான். சாமி அவங்கெல்லாம் இன்னைக்கு பிறந்தாங்க, நேத்து பிறந்தாங்க, நாளைக்கு பிறந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு யூகம் தான். சரியா? அதெல்லாம் நம்ம இன்னைக்கு தான் பிறந்தாரு அப்படின்லாம் இந்த பரதையும் சொல்ல முடியாது. சரியா? அப்படியா? எங்க படிக்கிறாருன்னு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் போவோம். அங்க உட்காந்து கேட்டிருக்கலாம்ல, சரியா போயிரும்ல. அவங்க இன்னைக்கு அது சித்திரகுப்த சாமி கதையை படிச்சோம்னா எல்லாம் சரியா போயிரும்னா அங்கேயும் உட்காந்துட வேண்டியதானே. நமக்கு தேவை சரியாகணும், அவ்வளவுதான். அவன் என்ன படிச்சாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான். ஆமா, சித்தருக்கு அவங்க என்ன மோட்சம் கொடுக்குறாங்க? என்னையா மத்தியானம் ஒருத்தன் சொன்னாரு வரதட்சணை கொடுக்க மாட்டேக்காரு, அதுக்குதான் கோவிச்சுட்டு போறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த திருவிழான்னு சொன்னாங்க. நீங்க இப்ப ஒண்ணு சொல்றீங்க, இன்னும் நாளை காலையில யாரு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். என் கோவால்கிட்ட கேட்காம விட்டுட்டேன். மத்தியானம் வந்தாரு, எதுக்கியா இறங்குறாருன்னு கேட்காம விட்டுட்டேன். அதெல்லாம் சாமி, அதெல்லாம் ஒரு மோகம் தான் சாமி. மனுஷனுக்கு ஒரு மோகம் தான். என்ன அந்த மாட்டுல எப்படி சொல்றது, பெரிய கடல் இருக்கு, கடலுக்குள்ள உள்ள முழுகி வெளியே வர போறாங்க. அதை பார்க்க இந்த வருஷம் பார்த்து ஆத்துல தண்ணி வருது. இதுக்கு முன்னாடி 4 வருஷத்து தொட்டியை கட்டி அதுல தண்ணியை பெருக்கி வச்சுக்கிட்டு அழகர் இறங்குறாரு அழகர் இறங்குறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புரிஞ்சதுங்களா சொல்றது? அது ஏதோ ஒரு திருவிழான்னு சொல்லி உருவாக்கிட்டாங்க, ஒரு நடைமுறையை படிச்சுட்டாங்க, அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? மக்கள் அதை ஏத்துக்கிட்டு பயணம் பண்றாங்க. அதுக்காக அவங்கள நீ பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சித்ரா பௌர்ணமிக்கு தான் அழகர் ஆத்துல இறங்குறாருங்கிறது தான் அன்னையில இருந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? அவர் இறங்குறத எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறாங்க, லட்சக்கணக்கான பேர். இவ்வளவுதான். இதுல என்ன நமக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? நன்மை அதுல என்ன இருக்கு? வேடிக்கை பார்க்க போறோம். இப்ப நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடக்கணும், நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கறது இல்லையா? இப்போ உங்க ஊர்ல நீங்க பூக்குழி இறங்குறீங்க, இறங்குறவங்க 1000 பேர்னா பாக்குறவங்க 3000 பேர் இருக்காங்கல்ல வேடிக்கை பார்க்கறதுக்கு. அது போலதான் அதுவும். அது என்ன மாலை போகுது, இவங்க அதுக்கு கொண்டுட்டு போகணும்ல. கொண்டுட்டு போனா தானே அந்த கோயில ஒரு 100 ஐயமாறு, இந்த கோயில ஒரு 50 ஐயமாறு பொழைக்க முடியும். இங்க இருந்து மாலை போகுதுன்னா அதுக்கு எவ்வளவு செலவு இங்க இவங்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. புரிஞ்சதுங்களா? அப்போ இதெல்லாம் அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நமக்கு நன்மை இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நாம முட்டாள். எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்றோம், அதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். புரிஞ்சதா? அதுக்கு உண்டான இப்ப அதே ஆண்டாள கூட நீங்க இப்ப இருக்கிறாங்கன்னா, மீனாட்சிய கூட, சிலுவிலிபுத்தூர் ஆண்டாள கூட நீங்க முறைப்படி அவங்கள்ட்ட போய் உட்காந்து நீங்க பிரார்த்தனை பண்ணி முறையிடாம அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்லாசையை கொடுத்துருவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது தான். புரிஞ்சுக்கோங்க.
ஆண்டாள் கோயில் வேணா பெருசா கட்டி வச்சிருக்கிறாங்க, திருவிழா நடத்துறாங்க, அதுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, கோடிக்கணக்கான முதலீடு இருக்கு, அதை எப்படி வேணாலும் போக்கஸ் பண்ணிக்கலாம். அது பின்னாடி நம்ம போகிறதுக்கு தயாரா இருக்கிறோம். புரியுது? அப்போ அதே நீங்க எடுத்துக்கங்களேன், ஆண்டாள் தேர் ஓடும் போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தேர் ஓடிச்சு, இன்னைக்கு தேர் எப்படி ஓடுது? நீங்க சில்லுத்தூர்ல இருக்கிறவங்க தான். அன்னைக்கு அந்த தேருங்கிறது வந்து அந்த ஆண்டாள் கோயில் திருவிழாங்கிறது வந்து அந்த ஐதீகத்தோட இருந்துச்சு. மலைகணம் இருக்கிற இடத்துல தேர் உட்காந்துக்கிறோம். அது அன்னைக்கு மறுநாளும் அந்த இடத்துல அவங்க அதுக்கு உண்டான பூஜையை போட்டு ஏதோ அந்த முறையிட்டு அந்த மரியாதையை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் மறுநாள் அந்த இடத்துல இருந்து நகலும். அப்போ அது அன்னைக்கு உண்மை இருந்துச்சு. 15 நாள் 20 நாள் ஆகும். என்ன சாமி, தேர் போய் நிலை சேர்றதுக்கு. புரிஞ்சதுங்களா? இன்னைக்கு 2 மணி நேரத்துல உருட்டி கொண்டு போய் சேர்க்கிறாங்களே, இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஆண்டாளு அங்க இல்லைன்னு சொல்லுவேன் நான். எப்படி? ஆண்டாளு இப்போ அங்க இல்லை.